வாழ்க வளமுடன். நம்ம கோவிலுக்குள்ளே நுழையும்போது மணி அடிப்போம். அங்கே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, அந்த மணியை அடிப்போம். அது எதுக்குன்னு நான் படித்தேன், அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். என்னென்னா, அந்த மணி அடிக்கும்போது அதனோட அதிர்வலை நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துது. தியானத்துக்கு எல்லாத்துக்குமே நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும். கோவிலுக்குள்ளே உள்ளே வந்துட்ட கடவுளை பாரு அப்படின்ட்டு. எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம அலைஞ்சி திரிஞ்சு பஸ்ஸு பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி ட்ரெயின்லேயோ ஏதோ ஒன்று நட சாத்திடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோடவும் பதட்டத்தோடவும் உள்ளே வரும்போது நம்ம மனசு ஒரு நிலையாக இருக்காது, அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். அந்த ஒரு பெல் சவுண்டு, அந்த அந்த அதிர்வலை கேட்கும்போது நம்ம மனசு ஒரு நிலையில் நின்று கடவுளை பிரார்த்தனை செய்யும். அதுக்காக தான் இந்த மணியை வச்சுருக்காங்க, அடிக்கிறது அப்படிங்கிறது. நல்லதை செய்வோம், நல்லதை நினைப்போம், நல்லதையே யோசிப்போம். வாழ்க வளம்.